விநாயகரை நம்பிய வியாபாரி. ஒரு ஊரில் முருகன் என்ற சிறிய வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் நேர்மையாக உழைத்தாலும் தொழிலில் தொடர்ந்து சில சிரமங்கள் ஏற்பட்டன. வாடிக்கையாளர்கள் குறைந்தனர், சில வேலைகள் தாமதமானது. அதனால் அவர் மிகவும் கவலைப்பட்டார். ஒருநாள் காலையில் அருகிலிருந்த விநாயகர் கோவிலுக்குச் சென்றார். விநாயகப் பெருமானே, எனக்கு தடைகளை சமாளிக்கும் அறிவையும் பொறுமையையும் நல்ல வழியையும் தாருங்கள் என்று மனதார வேண்டினார். அப்போது கோவில் அர்ச்சகர் அவரிடம் கூறினார், தடைகள் நீங்க வேண்டும் என்று வேண்டுவதுடன் நம்முடைய முயற்சியையும் சரியான முறையில் தொடர வேண்டும். அவர் முருகனுக்கு ஒரு எளிய மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். விநாயகர் மந்திரம். ஓம் கம் கணபதையே நமக. பொருள்: தடைகளை அகற்றி நல்ல அறிவையும் தெளிவையும் அருளும் விநாயகரை வணங்குகிறேன். முருகன் தினமும் காலையில் அமைதியாக அமர்ந்து மந்திரத்தைச் சொல்லி அன்றைய தொழில் வேலைகளை திட்டமிட்டு செய்யத் தொடங்கினார். அவர் வாடிக்கையாளர்களிடம் அன்பாக பேசினார். கணக்குகளை சரியாக வைத்தார். தேவையற்ற செலவுகளைக் குறைத்தார். பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் தொடர்பு கொண்டார். சில நாட்களில் அவரது தொழில் மெதுவாக முன்னேறத் தொடங்கியது. முருகன் புரிந்து கொண்டார். மந்திரம் எனக்கு மன அமைதியையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. வெற்றிக்கு என் உழைப்பும் நல்ல செயல்களும் அவசியம். கதையின் நீதிக் கருத்து: கடவுளை நம்புங்கள். முயற்சியை விடாதீர்கள். பிரச்சினைகளுக்கு அறிவுடன் தீர்வு காணுங்கள். வாடிக்கையாளர்களிடம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். சிறிய முன்னேற்றத்தையும் தொடர்ந்து வளர்த்துக் கொள்ளுங்கள். தினசரி சொல்லக்கூடிய மந்திரம்: ஓம் கம் கணபதையே நமக. 11 முறை அல்லது 21 முறை பக்தியுடன் சொல்லலாம். இது பாரம்பரிய பக்தி நம்பிக்கையின் அடிப்படையிலான மந்திரம். தொழில் வெற்றிக்கு திட்டமிடல், திறமை, நேர்மை மற்றும் தொடர்ந்து செய்யும் முயற்சியும் முக்கியம்.